வணக்கம் வணக்கம். மேம். இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யா கல்யாணம் ஆகி 78 நாள்ல தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் பூச்சி பாருங்க. ஆமா, இறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரிதன்யாக்கு நீங்க சொன்ன மாதிரி திருமணமாகி இப்பதான் ரீசெண்ட் டைம்ல தான் ஆகியிருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு போட்ராய். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பெரிய தொழிலதிபர்னே சொல்லலாம். யாரு? ரிதன்யாவோட அப்பா. இவர் திருமணம் கொடுத்த பையனும் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பெரிய பிசினஸ் மேன் பண்ற ஒரு பெரிய இடத்து குடும்பம்னே சொல்லலாம். பினான்சியலி செம்ம வெல் நோனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு ஃபேமிலி தான். திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. திருமணமும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க எவ்வளவு கிராண்டா நடந்திருக்கும்ன்ற விஷயத்த நம்ம பாத்துக்க முடியும். வீடியோஸ் மூலியமா போட்டோஸ்ல தெரியுது நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்கன்னு. திருமணம் முடிஞ்ச ஒரு 10 நாளுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரஜினியாக்கு பாத்தீங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் வருது. என்ன மாதிரியான அபியூஸ் பாத்தீங்கன்னா, டார்ச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து பிசிக்கல் அபியூஸ் நடக்குது. அதே மாதிரி ரஜினியாவோட மதர் இன் லாவும் ஃபாதர் இன் லாவும் டவுரி டிமாண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பாக்குறீங்க நம்மளுது ஆல்ரெடியே டவுரி ரஜினியாவோட ஃபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, திருமணம் அப்போ ஒரு 500 சவரம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்ந்துட்டு ஒரு வால்வோ கார் 75 லட்சம் கிட்ட டவுரியா என் பொண்ணுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது பார்க்கும் போது மக்களுக்கு எப்படி ஒரு 500 சவரம் போடுறாங்கன்னும் போதே தெரியுது ஒரு வெல் நோனான பர்சன், நல்லா பணக்கார குடும்பம்னே சொல்லலாம். அதுல ரஜினியோட அப்பா பாத்தீங்கன்னா 300 சவரம் போட்டாங்க. 200 சவரம் திருமணத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன்ற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. திருமணம் அப்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீர்வரிசையில இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா 75 லட்சத்துக்கு காரம் கொடுத்துட்டாங்க. இந்த எவ்வளவு விஷயம் பண்ணி திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்சு 10வது நாள்ல இருந்தே அவங்க மாமியார் சைட்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுரி எப்போ எனக்கு நீ 200 சவரம் போடுவேன், அந்த 300 சவரம் போட்டுதான் உங்க கண்ணுக்கு தெரியல, இந்த 200 சவரம் எப்ப போடுவேன்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த 200 சவரம் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி பிசிக்கல் அபியூஸும் அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா, மென்டல் அபியூஸும் அனுபவிச்சிருக்கா, செக்ஷுவல் அபியூஸுமே அந்த பெண்ணு அனுபவிச்சிருக்கா. இப்ப இவ்வளவு தூரம் அவ அனுபவிக்கும் பொழுது அவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல சொல்லியிருக்கா. 15 நாள்லயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண் பேர் சொல்லியிருக்கா வீட்டுல. முதல்ல அப்பா அம்மா இப்படிதான் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு. அப்போ எல்லா பேரண்ட்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணிருக்காங்க. என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, சரியாயிடும். திருமணம் வாங்கி இவ்வளவு நாள் தானே ஆகுது, 5 நாள் தானே ஆகுது, 10 நாள் தானே ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமான்னு சொல்லிருக்காங்க. திரும்பவும் போய் ரிதன்யா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு புரியல. மேபி ரிதன்யா கம்யூனிகேட் பண்ணது அவங்க புரியலையா, இல்ல அவங்க அந்த காலத்து மனுஷனா இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல. பட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண போன்னு சொல்லிருக்காங்க. சோ ரிதன்யா திருமணம் ஆயிட்டு 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்றாங்க. அதாவது ரிதன்யா திரும்பி அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயுமே அந்த பெண் ரொம்ப அபியூஸ் ஏற்படுறாங்க. நிறைய விஷயத்துல பொண்ணு பிசிக்கலா செக்ஷுவலா அந்த பையன் அபியூஸ் பண்றான். யாரும் அவங்க கடவுளை. அது மட்டும் இல்லாம அவங்க மதர் இன் லா ஃபாதர் இன் லா நிறைய டவுரி டிமாண்ட். கம்பேர் பண்றது எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, அந்த பிசினஸ் மேன் அவ்வளவு சவரம் போட்டிருக்காங்க, நீங்க என்ன போட்டு டவுரி என்ன போட்டிருக்க, எவ்வளவு கம்மியா போட்டிருக்கேன். கண்டிப்பா 300 சவரமே நம்ம மக்களுக்கும் சரி நமக்கும் சரி பெரிய விஷயம். ஆனா அந்த 300 சவரம் அவங்களுக்கு பத்தல. அப்பனா அவங்க எந்த அளவுக்கு ஒரு அப்ப அந்த பெண்ணை எதுக்காக திருமணம் பண்ணிருக்காங்கன்னா டவுரி போடுவாங்க. பிளான் பண்ணி திருமணம் பண்ணிருக்காங்க. பெரிய நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களே ஆல்ரெடி பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாரு? மாப்பிள்ளை வீட்டு சைட்லயே அப்படி இருக்காங்கன்னும் போது டவுரி 300 சவரமே அதிகம். இப்ப இருக்க காலகட்டத்துல நகை விற்கிற விலைக்கு 300 சவரம்ன்றது எவ்வளவு அதிகம்ன்றது அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி நீ இன்னமும் நகை போடணும், இன்னமும் நகை போடல அந்த பெண்ணை அடிச்சிருக்காங்க, அவ்வளவு துன்புறுத்திருக்காங்க. அந்த பொண்ணு சைட்ல இருந்து வீட்டுல சொல்லியுமே அப்பா அம்மா கிட்ட இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயமே கிடைக்கல. இதுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கணவரும் சப்போர்ட் இல்லை. பிகாஸ் இது அரேஞ்ச் மேரேஜ் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்காது. பட் புரிதலை தாண்டி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னும் பொழுது அந்த பெண்ணை பாத்துக்க கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? கண்டிப்பா. நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா இன்னமும் திருமணமானா கணவர் தான் பாத்துக்கணும்ன்ற விஷயம் இருக்கு. பட் அது சில பேர் ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோ பண்ணாம இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணை ஏன் பாத்துக்கல? நீ பாத்து கூட வேண்டாம். அந்த பொண்ணு பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கா. பிகாஸ் அவங்க அப்பா எவ்வளவு 300 சவரம் போடுற மனுஷனால பெண்ணை பாத்துக்காம இருக்க முடியாது. அப்போ ஏன் உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, என் பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் ஒரு செல்வாக்கா இருக்கும். அவங்க பண்ண தப்போ அதுதான். மேபி ரஜினியாவோட ஃபேமிலி நம்ம கிட்டே ஒரு சொத்து இருக்கு, நம்ம நார்மலா ஒரு வேலை செய்யற பையனும் இல்லைன்னா ஒரு நார்மலா இருக்க பையன் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு பிரச்சனை இல்லை. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க.
அந்த பெண் எவ்வளவு விஷயத்த தாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பெண் வீட்டுல சொல்றாங்க, நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மொடிப்பாளையம் டெம்பிள் சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த கோயிலுக்கு போற வழியில அந்த பெண் வந்து ஒரு மெயின் பைபாஸ் கூட சொல்லலாம், இல்ல மெயின் ரோட் கூட சொல்லலாம், அங்க காரை நிப்பாட்டுறாங்க. காரை நிப்பாட்டி டேப்லெட் கன்சியூம் பண்ணிட்டாங்க. இப்ப பாய்சன் மாதிரி அந்த டேப்லெட், அந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்ணிட்டு அந்த பெண் அங்கேயே இறந்துடுறாங்க. காருக்குள்ளே இறந்துடுறாங்க. இந்த காருக்குள்ள இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கு எவ்வளவு வாய்ஸ் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் மக்கள்ல இருந்து நம்மளும் பார்த்திருப்போம். அதுல அவங்க எவ்வளவு கதறி இருப்பாங்கன்ற ஒரு விஷயம். நம்ம ஏமாந்துட்டோம், என்னால முடியல, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், இங்க நான் வந்து பிசிக்கலாவும் உடல் ரீதியாவும் கஷ்டப்பட்டுட்டேன், மன ரீதியாவும் கஷ்டப்பட்டேன். அப்ப திருமணமாகி ஒரு 3 மாசம் நடந்த ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னும் பொழுது, அப்போ அது என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கும்? பகல்ல பாத்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியார் டார்ச்சர், நைட்ல வந்து கணவன் டார்ச்சர். கண்டிப்பா கண்டிப்பா அந்த பெண்ணை அப்ப பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார்ல டௌரி கேட்டு டார்ச்சரும் அனுபவிச்சிருக்கா. கணவரால பாத்தீங்கன்னா செக்ஷுவலி அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா, டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியும். ஆனா அந்த வீடியோவை போட்டோ பார்க்கும் போது இல்லைங்க, மக்களுக்கு என்ன தரும்னா, நல்லவரா தானே இருக்காங்க, என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்க போடுது, எப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள உள்ள ப்ராப்ளம் வரும்ன்றதா மக்களுக்கு ஒரு சந்தேகம். போய் கமெண்ட்ஸ்லயே பாத்துருப்பீங்க, பார்த்து நல்லவங்க மாதிரி இருக்காங்க, எப்படி எவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்ற ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு இருக்கு. பட் நல்லவங்கன்றதை தாண்டி எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 90 சவரன் நகை போட்டிருக்காரு, ஒரு 78 லட்சம் ரூபாய் காரம். இதுக்கு மேல என்ன கௌரி வேணும்? இதுக்கு மேலயும் கேக்குறாங்கன்னும் பொழுது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த பையன் வீட்டு சைட்ல எவ்வளவு தூரம் பினான்சியலி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. 500 சவரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னாலங்க, நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னது, பையன் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறானா, பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, பையன் வந்து பெரிய லெவல்ல இருக்கானாலாம் பார்த்து கல்யாணம் பண்றதுனாலதான் பாதி மேரேஜ் இப்படி நடக்குது. தான் பொண்ணை நல்லா பாத்துப்பானா, தான் பொண்ணை நல்லா வச்சுப்பானா, அட்ஜஸ்ட்மெண்டா இருப்பானா தான் பொண்ணுகிட்ட, 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கை வாழ்வாங்களான்றத இந்த காலத்துல இருக்க பேரண்ட்ஸ் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே திருமணம் பிரச்சனை இல்லாம போயிடும். அது பெண்களுக்குமே சொல்றேன். பெண்களுமே திருமணம் பார்க்கும் பொழுது ஒரு 28 வயசு பையன் வந்து 2 BHK 3 BHK வீடை ஹோல்ட் பண்ண நினைக்கிறாங்க. எப்படின்னா 2 BHK 3 BHK வீடு வந்து அந்த பையனோட பேர்ல இருக்கணும்னு நினைக்கிறான். சோ அப்படி பார்க்காம நம்மளே நல்லா பாத்துப்பானா, நம்மளும் நல்லா வச்சுப்பானான்றத பார்த்துட்டாலே இவ்வளவு விஷயம் நடக்கிறது தவிர்க்கலாம் கண்டிப்பா. பிகாஸ் அந்த பெண் பாத்தீங்கன்னா சாகுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த ஆடியோ வாய்ஸ் நோட்ல அவ்வளவு அழுதுருப்பாங்க. அது இந்த கண்ணீர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அவங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லிருக்காங்க, இன்னொரு லைஃப் என்னால ஏத்துக்க முடியாதுப்பா, நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, அவங்க அப்பா கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக அந்த பேரண்ட்ஸ் பண்ற ஒரு சில தவறு என்னன்னா, தன்னோட பெண் வந்துட்டு திருமணமாகி அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது எல்லா பேரண்ட்ஸும் பொதுவா சொல்றதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்குதான், ஒரு சில விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது இருக்கு. ஆனா எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல. உங்க பொண்ணு வராங்கன்னும் பொழுது என்ன பிரச்சனை அபியூஸ் பண்றாங்க, என்ன ஃபேஸ் பண்றாங்கன்றது உட்கார வச்சு கேளுங்க. ப்ராப்ளம் இருக்கா, சொசைட்டி என்ன பண்ண போகுது, நாளைக்கு என் பொண்ணு வந்து மானமரியாதை போயிடும், எனக்கு மானமரியாதை போயிடும், என் கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், உங்க கல்யாணத்துக்கு நானு இதெல்லாம் பார்த்து நீங்க உங்க பொண்ணு நீங்க இழந்துட்டீங்க. அந்த பெண் 15 நாள் கழிச்சு அதை சொல்லும் பொழுது எனக்கு இதுதான் விஷயம் இப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் அவங்க அப்பா உட்கார வச்சு, நீ போகாதமா, நீ வீட்டுல இரு, அவங்களே வரட்டும், எதனா ஒண்ணு சொல்லிருந்தாங்க, நீங்க அந்த பெண் இருந்திருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு என்னன்னா, அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட போய் நிக்க கூடாது, நின்னா அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. எப்படியோ அந்த ஒரு மென்டல் டார்ச்சர்லயே தான் அந்த பெண் சூசைட் பண்ணிருக்காங்க. அவங்க மாமனார் மாமியாரு என்னோட கணவன் தான் இதுக்கு காரணம், முழுக்க அவங்க தான் காரணம். அதுக்கப்புறம் நிறைய இடம் இது வச்சிருக்கப்பா, அந்த ஆடியோலயே எல்லாமே சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயம் எல்லாமே சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவங்க மதர் இன் லா அவங்களும் ஒரு மருமகள தானே ஒரு காலத்துல வந்திருப்பாங்க. எவ்வளவு டௌரி கேட்டு எவ்வளவு இது கேட்டு என்னத்த இது பண்ண போறாங்க, வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த ஒரு கௌரவத்துக்காகவும் இன்னும் காசு வேணும்னு இது பண்ணி இன்னைக்கு 3 பேர் ஜெயில இருக்காங்க, அந்த பொண்ணு லைஃப் போயிடுச்சு. லீகலா பாக்குறீங்கன்னும் போது அந்த பெண் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா, அப்பா அம்மா உட்காந்து பேசணும். அதை தாண்டி அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட நினைச்சிருந்தா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். சாட்சியத்தை வச்சு இந்த மாதிரி இருக்கு,
எவ்வளவு விஷயம் நான் அபியூஸ் ஃபேஸ் பண்றேன், ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் விசாரிப்பாங்க, கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஒருவேளை உண்மையாவே வைலன்ஸ் பண்ணிருக்காங்கன்னும் போது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த பெண் பாத்தீங்கன்னா குருவாலிட்டி அனுபவிச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மூலியமாவும் அவங்க இன்லாஸ் மூலியமாவும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ்மே அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம், கண்டிப்பா பண்ணி இருந்திருக்கலாம். டவுரியும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி அந்த பொண்ணு தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. டவுரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா. அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைங்க. என்கிட்ட வர கிளைண்ட் கூட பாத்தீங்கன்னா வருவாங்க, வந்து பேசுவாங்க, போயிடுவாங்க பெண்கள். ஏன்னு கேட்டா சப்போர்ட் இல்ல மேம், எனக்கு என் அப்பாவை வந்து ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் கஷ்டப்பட முடியாதுன்றாங்க, ஸ்டேஷன்லாம் ஏன்னா குடும்பமான போயிடும்ன்றாங்க, நான் வரமாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆண்கள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லா ஆண்களையும் தவறு சொல்ல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட ஆண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இருக்கதான் செய்யுது. அதை நான் தவறுனே சொல்லல. அதை நான் அக்செப்ட், கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா சொல்ல. ஆனா பெண்களும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி பெண்கள் பாதிக்கப்படும் போது முன் வந்து இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். சில பெண்கள் வந்து இப்ப இவங்க பாத்தீங்கன்னா பினான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்க ஃபேமிலி, பண ரீதியா பிரச்சனை இல்ல. ஒரு சில பெண்கள் வருவாங்க, வருமானமே இருக்காது, வேலைக்கே போக மாட்டாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஹஸ்பண்டை நம்பிதான் இருக்காங்க, ஒரு ரூபாய் ஹஸ்பண்ட் தம்பி கேட்கணும். அப்படி இருக்க பெண்கள் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா செக்ஷுவலா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் என்ன போட்டா அடின்னு அடிக்கிறது, ஒரு ரூபாய் கேட்டா கொடுக்கறது இல்ல. எவ்வளவு தூரம் அந்த பெண்ணை வந்து அபியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அபியூஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்கள் ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட காசு வேணும், இப்ப நான் கேஸ் கொடுக்கணும்னா என்கிட்ட காசு வேணும், எல்லாத்துக்குமே எனக்கு காசு வேணும். அதை தாண்டி நீங்க வாங்க, நான் உங்களுக்காக நாயை வாங்கி கொடுக்குறேன் நான் சொன்னாலுமே என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க இப்ப வாங்கி கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் எனக்கு யாரு எல்லாமே பாத்துக்கிறது லைஃப்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, இவன் கூட இருந்துடுறேன், ஏதோ சாப்பாடு வச்சு போடுறான் 3 வேலைன்றான். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னும் போது உங்களுக்கு தங்க வசதி இல்லை அப்படின்னாலுமே சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நீங்க வாங்கலாம். ஃபியூச்சர்ல உங்களை அடிக்காம இருக்கிறதுக்கும், உங்க புருஷன் அடிக்காம இருக்கிறதுக்கும், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வீடு வச்சு தங்குறீங்கன்னும் பொழுது வீட்டுல தங்குறீங்கன்னும் போது அந்த வீட்டுல வந்து அடிக்காம இருக்கிறதுக்கும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம். கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அதே மாதிரி குழந்தை கஸ்டடிக்கு பயப்படுறாங்க. மேம் அவன் வந்து என் குழந்தைய கொடுக்க மாட்டான் மேம், என்கிட்ட குழந்தைய எடுத்துக்கோனா கஸ்டடி குழந்தை தாராளமா வாங்கலாம், ட்ரை பண்ணா தாராளமா வாங்கலாம். அது மட்டும் இல்லாம மானிட்டரி ரிலீஃப் வாங்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தொகையை வாங்கலாம். மாசம் வேலைக்கு போக முடியலனாலுமே புருஷன் அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கணும்ன்ற தொகையை வாங்கலாம். அது மட்டும் இல்லாம காம்பன்சேஷன் வாங்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறதுக்காக, இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்றதால. பட் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இந்த அவேர்னஸ் இல்லை. இப்ப நம்ம வீடியோ போடுறோம், நிறைய பேர் பாக்குறாங்க அதோட மறந்துடுறாங்க தவிர யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், 100 கோடி ரூபாய் பிசினஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆமா எல்லாமே பண்ணிருக்காங்க சார். 100 அப்ப நான் கேட்கறேன், அப்ப கல்யாணம் பண்ணிதான் நீ பிசினஸ் பண்ணணும்னு எது கல்யாணம் பண்ற? சரியா எந்த வேலை வெட்டியுமே இல்லாம சார் எப்படி சொல்றதுன்னா, மேபி பூர்வீகமாவே சொத்து இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியல. பட் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணது உண்மை. இப்ப பாக்குறீங்கன்னா, இப்போ மக்கள் கேட்கிற விஷயம் என்னன்னா, மேம் அவனுக்கு என்னதான் தண்டனை கிடைக்கும், அவங்க குடும்பத்துக்கு பண்ணிட்டாங்க, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டாங்க, என்னதான் தண்டனை கிடைக்கும் சொல்லுங்க மேம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா அவங்க டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி இறந்தே போயிடுச்சு. ஒரு சட்டம் இருக்குங்க, திருமணமாகி 7 வருஷத்துல ஒரு பொண்ணு இறக்குறாங்க நம்மளுது சட்டத்தின் பார்வையில இது வந்து மேபி அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களோ இல்ல டவுரி டெத்தா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல். இது கரெக்டா தெரிஞ்சிச்சு. இது இந்த கேஸ்ல டவுட்டே இல்ல, ரெக்கார்டா இருக்கு நம்ம கிட்ட. சோ டவுரி டெத், சோ இது கண்டிப்பா டவுரி டெத். அது இல்லாம இந்த பொண்ணை தூண்டுதல் பண்ணிருக்காங்க, சாகர அளவுக்கு அந்த பொண்ணு போயிருக்கான தூண்டுதல். நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற, ஒரு 200 சவரம் கூட உங்க அப்பாவால இன்னும் போட முடியும், நீ பேரு செத்துரு, இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த பெண்ணை அனுப்ப வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பெண்ணை அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர் தூண்டிருக்காங்களா? அவங்க கண்டிப்பா தூண்டிருக்காங்க. சோ அதன்படியும் இவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். இதனால பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரா கேஸ் ஃபுல்லா நடந்து முடிச்சு இவங்க பக்கம் தவறு இருக்குன்றது மட்டும் ப்ரூவ் ஆகுதுன்னும் போது கண்டிப்பா இவங்க குடும்பத்துக்கே 5 to 7 வருஷம் சிறை தண்டனை வாய்ப்பு 5 to 7 வருஷம் கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாமே கோர்ட்ல பேசுவோம், அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், இப்படி பண்ணது பண்ணும். பட் சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா அவன் குற்றச்சாட்டப்பட்டவர் தவிர குற்றவாளி அல்ல. சோ கேஸ் நடக்கணும், ஜட்ஜ் எல்லா எவிடன்ஸும் பார்க்கணும், எல்லா விட்னஸுமே பார்க்கணும், எல்லா சைடும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இது வந்து பெயிலபிள் கேஸ் தான் சார். பெயிலபிள் கேஸை தாண்டி பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க சார், கண்டிப்பா பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எல்லா கேஸா இருந்தாலும் பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பெயிலுக்கு கொடுக்கறதும் கொடுக்க ஜட்ஜ் கைது இருக்கு சார். இவ்வளவு பணத்தாசைனால ஒரு பொண்ணு உயிர் போயிருக்கு, ஜெயில இருக்காங்க. இதை பார்த்து இந்த சம்பவத்தை வச்சு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தயவு செஞ்சு காசை பார்த்து கொடுக்காதீங்க உங்க பெண்ணையோ இல்ல பையனையோ.
காசை பார்த்து திருமணம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ உங்க பொண்ண பையன் நட வச்சு பாத்துப்பாங்களா? என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகாம இருப்பாங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாம இருப்பாங்களா? என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகாம விட்டு கொடுக்காம இருப்பாங்களான்றத மொத்தம் பாருங்க. ஏன்னா இந்த காலத்துல 2 பசங்களும் பாத்தீங்கன்னா படிச்ச பசங்க, கண்டிப்பா குறைச்சுக்கோங்க. இந்த காலத்துல எல்லாருமே படிச்சிருக்காங்க. சோ 2 பேரும் ஒரு வீட்டுல நீங்க அழகா விட்டீங்கனாலே அவங்களே வாழ்ந்துருவாங்க. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமான விஷயம், தைரியமா ஃபேஸ் பண்ணிருந்திருக்கலாம். அதுக்கு முக்கியமா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க, நீ படிச்சது போதும், கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறான் உனக்கு, நீ எவ்வளவு படின்னு சொல்றீங்களே, உங்க குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றியா, வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லு. இல்லைன்னா நீயே தைரியமா அதை போல்டா ஃபேஸ் பண்ணு. நீ யாருக்கும் பயப்படாத, அப்பா அம்மா நான் உங்க கூட இருக்கேன்ற சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். இல்ல அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணி சில குழந்தைங்களா, அது ரொம்ப தவறுங்க. அது நான் சொல்றேனே, பேரண்டிங்னு ஒண்ணு இருக்கு. பேரண்டிங் தான் மெயின் ஸ்டேஜ். சின்ன வயசுல இருந்தே இல்ல எங்க போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நல்ல விஷயம், தப்புன்னு நான் சொல்லல. அதுவே எப்படி ஆகுதுன்னா, எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு உங்க குழந்தை உங்க பிடியிலே இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க பிடியை விட்டு ஒரு நாள் வெளில போகும் பொழுது உங்க குழந்தை சுய அறிவோட செயல்படணும்னு தயவு செஞ்சு நினைங்க. உங்க பிடியிலே வச்சுக்கணும், எதுனாலுமே நம்ம குழந்தை நம்மள கேட்டுதான் பண்ணணும்னு வச்சுக்காதீங்க. இதுவே இந்த இடத்துல இந்த ரஜினியா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எதிர்த்திருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்பா அம்மாவை எதிர்த்தா தப்பு நினைச்சுக்கிறீங்க. தப்பு கிடையாது. நான் சொல்றது வாழ்க்கை. எவ்வளவு தூரம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடியாதுப்பா, நீ ஏன்பா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்க, என்ன இந்த மாதிரி நடந்திருக்குப்பா, யாருப்பா அட்ஜஸ்ட் பண்ணுவான்ற அந்த பொண்ணு போல்டா பேசுற பொண்ணு, அந்த பொண்ணு போல்டு பொண்ணே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் தெரியுது she was, ஆமா, அப்பா அம்மா இந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னா, காலேஜ் படிக்கும் போது சரி, வாழ்க்கை வேலைக்கு போகும்போது சரி, அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணியே இருந்திருக்கும். ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துருப்பாங்க. அப்பா அம்மா இருக்கவும் அந்த பெண்ணுக்கு சுயமா யோசிக்க தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு அந்த குழந்தை. சோ இப்படி இருக்காங்க. நம்ம உங்க குழந்தைய யாரு வளர்க்கணும்? நீங்க தப்பு சொல்லலைங்க, நீங்க கரெக்டா தான் வளர்த்துருக்கீங்க, கவனம் கொடுக்குறீங்க. ஆனா உங்க குழந்தைய கொஞ்சம் இண்டிபெண்டா வளங்கன்ற உங்க கைப்பிடிலே வச்சுக்காதீங்க. கொஞ்சம் அந்த குழந்தைய விடுங்க. இப்போ 25 வயசு வரைக்கும் பொத்தி வச்சிருக்கீங்க, 25 வயசுக்கு மேல குழந்தை கவனம் கொடுக்குறீங்க. அப்ப அந்த குழந்தை வாழ்க்கை யார் பாத்துக்கிறது? என்ன பண்றது? அப்ப செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கணும்ல. முதல்ல திருமணம் பண்ணிட்டு நீ படின்னு சொல்ல ஸ்டாப் பண்ணுங்க. உங்க குழந்தை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேலையில இருக்காளா, அவளை பாத்துக்க முடியுமா, எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ ஃபேஸ் பண்ணுவாளான்றத முதல்ல பாருங்க. உங்க குழந்தையோட கடைசி வரைக்கும் நீங்க பின்னாடி இருக்க முடியாது. நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்றீங்க, உங்க கணவர் உங்களை போட்டு அடிக்கிறாருனாலுமே, உங்களோட மாமியாரோ இல்லைன்னா மாமனாரோ உங்களை இந்த மாதிரி டவுரிக்கு டிமாண்ட் பண்றாங்கன்னும் போது தைரியமா போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. அதை தாண்டி வெளியில சொன்னா என்ன அசிங்கமா நினைச்சிருவாங்க. நாளைக்கு நான் வாழாவட்டியா என் வீட்டுல வந்துட்டேன்னா என் வீட்டை கேவலமா பேசுவாங்க, என்ன கேவலமா பேசுவாங்க நினைச்சு உங்க வாழ்க்கையை தயவு செஞ்சு அழிச்சுக்காதீங்க. பேசுறவங்க ஒரு நாள் பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, 3ஆவது நாள் போயிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தான் தீர்மானிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது காலேஜ் நல்லா படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஜாபுக்கு போங்க. உங்க கையில செல்ஃப் இண்டிபெண்டா ஒரு இன்கம் வந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். இதுக்கப்புறம் பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. சமூகத்துல இந்த மாதிரி நடக்காம இருக்கும். நன்றி.